ஹாய், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெப்சைட் செக்யூரிட்டி, அப்புறம் வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் ஏபிஐ செக்யூரிட்டி. ஸோ இந்த மூணுமே வந்து ரொம்ப ஒரு பேசிக் நீட் இன்றைக்கி, ரைட்டுங்களா? ஸோ எதுக்கு அப்படின்னா, இப்போ இந்த வெப்சைட்ஸு, அப்புறம் வெப் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், ஏபிஐஸ், எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எந்த ஃப்ரேம்ஒர்க்கில் பில்ட் பண்ணாலும் சரி, எல்லாமே வந்து ஒரு பப்ளிக் க்ளவுடில் ஹோஸ்ட் பண்ணுறோம். பப்ளிக் க்ளவுட்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏடபிள்யூஎஸ், அஷ்யூர், ஜிசிபி, அப்படி இல்லைனா கோடாடி, எங்கேயாவது இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் ஹோஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, ஃபார் சம் பர்பஸ். ஸோ அதெல்லாமே வந்து இன்டர்நெட்டுக்கு டேரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி இன்டர்நெட்டில் டேரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிற அப்ளிகேஷன்ஸோ வெப்சைட்டுக்கோ சில ஏபிஐஸ்க்கு வந்து நம்ம செக்யூரிட்டி கொடுக்க போகிறோம். அந்த செக்யூரிட்டி பில்ட் பண்ணுறதுக்கு டெக்னிக்கல் நேம், அந்த செக்யூரிட்டி கான்செப்ட் அல்லது ஒரு சர்வர் ஏதாவது யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அது பேர் தான் வந்து செக்யூர் வெப் கேட்வே. ஸோ இந்த செக்யூர் வெப் கேட்வேங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ மேன் இன் த மிடில். அது வந்து இந்த வெப்சைட், வெப் அப்ளிகேஷன்ஸு இல்லைனா ஏபிஐஸ் வந்து பப்ளிக் க்ளவுடில் எங்கேயாச்சும் ஹோஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இது ஒரு தனி சர்வராக ஹோஸ்ட் பண்ணி ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷனுக்கு, ஒரிஜினல் வெப்சைட்டுக்கும் ஒரிஜினல் வெப் அப்ளிகேஷன், ஒரிஜினல் ஏபிஐக்கு டிராஃபிக் போகிறதுக்கு முன்னாடி இந்த சர்வரை ஹோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் சில செக்யூரிட்டி மெஷர்ஸ் எல்லாம் டிப்ளாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிராஃபிக்கை வந்து ஒரிஜினல் சோர்ஸ்க்கு அனுப்புவோம். அப்படி போகும்போது வந்து ஒன்லி லெஜிட்டிமேட் ரிக்வஸ்ட், அதாவது ஹேக்கர்ஸ் ஏதாச்சும் வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இல்லைனா வாட் எவர் மேல்வேர் இன்ஜெக்ஷன், கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங், எனி டைப் ஆஃப் எனி மோட் ஆஃப் அட்டாக் அவங்க பண்ணாலுமே வந்து அது ப்ரிவெண்ட் பண்ண முடியும் இந்த செக்யூர் வெப் கேட்வே யூஸ் பண்ணி. ஸோ ஜென்ரலாக வந்து இந்த செக்யூர் வெப் கேட்வே வந்து எங்கே ஹோஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, டு மை எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஜென்ரலாகவே வந்து பப்ளிக் க்ளவுடில் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். பப்ளிக் க்ளவுட்னா என்னென்ன இருக்குது? 3 இருக்குது. ஏடபிள்யூஎஸ், அஷ்யூர், ஜிசிபி எனக்கு தெரிஞ்சு. லினோட் இருக்குது, டிஜிட்டல் ஓஷன் இருக்குது, இல்லை கோடாடியில் அங்கேயும் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே வந்து ஒரு விஎம் கிரியேட் பண்ணுறோம். அதர்வைஸ் வி கேன் கால் இட் அஸ் அ வர்ச்சுவல் இன்ஸ்டன்ஸ். ஸோ அந்த வர்ச்சுவல் இன்ஸ்டன்ஸுங்கிறது ஒரு லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் விச் இஸ் இது உபுண்டு 22.04 LTS நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன். ஸோ அதில் தான் நம்ம வந்து செக்யூர் வெப் கேட்வே பில்ட் பண்ண போகிறோம். அப்புறம் ப்ரைவேட் க்ளவுடில் வேணும்னா வச்சுக்கலாம். ப்ரைவேட் க்ளவுட்னா ஆன் ப்ரிமைஸ், ஒன்றும் இல்லை. இப்போ ஆஃபீஸ் இருக்குன்னா நிறைய ஆஃபீஸஸ் டைட்டில் பார்க்கலாம் இருக்குது இல்லையா? ஸோ அங்கே வந்து டேட்டா சென்டர் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்குள்ளேயே நீங்கள் ஒரு சர்வரை போட்டு ஒரு டெல்லோ ஒரு ஹெச்பி சர்வரை வச்சு அதில் ஒரு விஎம் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். விஎம் வேறு வச்சோ இல்லை ஓப்பன் ஸ்டாக்கை வச்சோ ஒரு விஎம் வந்து ப்ராக்ஸ்மார்க்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி ஒரு விஎம் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே இந்த செக்யூர் வெப் கேட்வே நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். சரியா? அப்புறம் இந்த டிஎன்எஸ் ரெஜிஸ்டர் கோடாடி, ஸோ அதுதான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டூல், ட்வீக், அதாவது டிராஃபிக் இன்ஜினியரிங். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஜென்ரலாக இப்போ வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து ஜென்ரலாக பப்ளிக்கில் டேரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கு இல்லையா, அது நான் சொன்ன மாதிரி செக்யூர் வெப் கேட்வேங்கிறது ஒரு மேன் இன் த மிடில். ஸோ இப்போ ஜென்ரலாக நீங்கள் ஆல்ரெடி வெப்சைட்ஸ் வந்து பப்ளிக்கில் எப்படி எக்ஸ்போஸ் ஆகிருக்கு அப்படின்னா, நீங்கள் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி அந்த வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அந்த கோடாடிங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், வேறு அதர் ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க, டிஎன்எஸ் ரெஜிஸ்ட்ரார்ஸ். சரியா? ஸோ நான் சொல்கிற எக்ஸாம்பிள் வந்து கோடாடி. ஸோ கோடாடியில் வந்து ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் app.com அப்படின்னு வச்சுருக்கீங்க அப்படின்னா, டொமைன் அங்கேருந்து வாங்கியிருப்பீங்க, அங்கேருந்து சர்டிஃபிகேட் வாங்கி HTTPS எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த app.comல வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஏ ரெக்கார்டு ஒன்று இருக்கும், ஐபி அட்ரஸ், அதாவது டொமைன் நேம் டு ஐபி கான்ஃபிகரேஷன் ஒன்று இருக்கும். ஏ ரெக்கார்டுங்கிறது ஐபி வெர்ஷன் 4க்கும், 4A ரெக்கார்டுங்கிறது IPv6க்கும். சரியா? IPv6 அட்ரஸ் ஸ்பேஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ என்னென்னா, நம்ம சென்ஸ் ஒரு மேன் இன் த மிடில் செக்யூர் வெப் கேட்வே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறனால நம்ம வந்து கோடாடியில் ஒரு ரெக்கார்டு ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணி அந்த டொமைன் நேமே எடிட் பண்ணிடணும். எக்ஸிஸ்டிங் டொமைனாக இருந்தால் எடிட் பண்ணிக்கலாம், புது ரெக்கார்டு இருந்தால் ஏ ரெக்கார்டு ஆட் பண்ணிக்கலாம். இது டொமைன் இருந்தாலும் சரி, சப் டொமைனாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த ஏ ரெக்கார்டை வந்து ஒரிஜினலாக போயிட்டுருக்கிற அந்த சோர்ஸ் உங்கள் வெப்சைட் சர்வருக்கு பதிலாக இதை மாற்றி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், ஆட்டோமேட்டிக்காக டிராஃபிக் வந்து யூசர் ப்ரௌசரில் வெப்சைட்டை செக் பண்ணும்போது டிராஃபிக் வந்து கேட்வேக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் ஒரிஜினல் வெப்சைட்டுக்கு போகும். ஸோ டொமைன் நேமே எந்த விதமான பெரிய மாடிஃபிகேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு மாடிஃபிகேஷன் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஏ ரெக்கார்டு அப்டேட் பண்ணுறது, அது ஒன்று தான் மெயின் பாயிண்ட், வேறு ஒன்றும் இல்லை. HTTPS யூஸ் பண்ணுற சர்டிஃபிகேட்ஸ் தான் நீங்கள் கேட்வேலையும் யூஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் டீட்டெயில்டாக நம்ம போக உள்ளே பார்க்கலாம். ஸோ என்ன டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு மேன் இன் த மிடில் செக்யூர் வெப் கேட்வே இந்த வெப்சைட் ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரிவர்ஸ் ப்ராக்ஸின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த ரிவர்ஸ் ப்ராக்ஸி வந்து ஜென்ரலாக மோஸ்ட் ஆஃப் த வெப் சர்வர்ஸில் இருக்குது, பட் என்ஜினிக்ஸில் இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. என்ஜினிக்ஸ் இஸ் வெரி செக்யூர் ஆல்சோ. அக்கார்டிங் டு மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன், என்ஜினிக்ஸ் இஸ் பெஸ்ட். ஸோ ரிவர்ஸ் ப்ராக்ஸி மோடில் என்ஜினிக்ஸை கான்ஃபிகர் பண்ணிவிட்டு அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து செக்யூர் வெப் கேட்வேக்கு தான் ஃபஸ்ட்டு டிராஃபிக் போகும். அந்த செக்யூர் வெப் கேட்வே பேக் எண்டில் என்ன பண்ணோம்னா, ஒரிஜினல் வெப்சைட்டினுடைய சோர்ஸை வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் அதனுடைய ரிக்வஸ்டஸ், அதனுடைய பிஸ்னஸ் லாஜிக்னுடைய ரெஸ்பான்சஸ் எல்லாமே
இது ஹைட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சர்வ் பண்ணுறது எல்லாமே செக்யூர் வெப் கேட்வே மட்டும்தான். ஸோ ஒரிஜினல் சர்வர் வெளியே தெரியாது. அதே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அந்த கான்செப்ட் ஒன்று சொல்கிறோம் இல்லையா, ஹைட் பண்ணிக்கிட்டு பண்ணுறது தான். ஸோ அந்த ப்ராக்ஸிங்கிற வேர்டு வந்துருச்சு. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஒரிஜினல் சர்வர் இந்த செக்யூர் வெப் கேட்வே வந்து ரிவர்ஸ் ப்ராக்ஸி மோடில் ஆக்ட் ஆகி ப்ராக்ஸி பண்ணிகிட்ருக்கோம் ஒரிஜினல் அப்ளிகேஷனுக்கு பதிலாக. ஸோ அந்த ப்ராக்ஸிக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறது தான் முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணுறது ரிவர்ஸ் ப்ராக்ஸி வந்து என்ஜினெக்ஸ் அண்ட் ஓப்பன்ரெஸ்டி. ஸோ ஆக்சுவலாக நான் ஓப்பன்ரெஸ்டி பற்றி தான் நிறைய பேசுவேன். என்ஜினெக்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மட்டும்தான். என்ஜினெக்ஸ் வந்து ஒரு நாட் ஒன்லி ஒரு வெப் சர்வர்னு சொல்ல முடியாது, அது ஒரு லோட் பேலன்சர் கூட. அது மட்டும் இல்லாமல் அது F5 ப்ராடக்ட் என்ஜினெக்ஸ். இப்போது அதனுடைய ஓப்பன் சோர்ஸ் எடிஷன் தான் F5 லோட் பேலன்ஸனுடைய ஓப்பன் சோர்ஸ் எடிஷன் தான் இந்த என்ஜினெக்ஸ். ஓப்பன்ரெஸ்டி அப்படிங்கிறது என்ஜினெக்ஸ்னுடைய அட்வான்ஸ்டு வெர்ஷன் சொல்லலாம். ஓப்பன்ரெஸ்டிங்கிறது ஒரு செப்பரேட் கம்பெனி, நீங்கள் கூகுளில் பார்த்துக்குங்க. ஸோ என்ஜினெக்ஸ்னுடைய அப்கிரேடட் வெர்ஷன். ஸோ என்ஜினெக்ஸுக்கும் ஓப்பன்ரெஸ்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, என்ஜினெக்ஸில் வந்து நீங்கள் கான்ஃபிகராக ரிவர்ஸ் ப்ராக்ஸி எல்லாம் போட்டு எல்லாம் கான்ஃபிகர் பண்ணி லோட் பேலன்சர் பண்ணுறது எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். பட் இன் அடிஷன் டு தட் இந்த என்ஜினெக்ஸுங்கிறது டிப்பிக்கல் லேயர் 7 ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு காம்போனண்ட். அந்த காம்போனண்ட்டில் நீங்கள் லுவா ஸ்கிரிப்டிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி டிராஃபிக் இன்ஜினியரிங் பண்ணி செக்யூரிட்டி மெஷர்ஸ் நீங்கள் கொடுக்க முடியும். சில ஆட்டோமேஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியும் ஆன் டாப் ஆஃப் என்ஜினெக்ஸ். எப்படி ஒரு உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேலே நீங்கள் ஒரு பைத்தான் கூட பில்ட் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் வச்சு பில்ட் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி என்ஜினெக்ஸுங்கிற ஒரு வெப் சர்வருக்கு மேலே ரிவர்ஸ் ப்ராக்ஸி மூலம் நீங்கள் லுவா ஸ்கிரிப்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அட் லேயர் 7 நீங்கள் வந்து டிராஃபிக் இன்ஜினியரிங்க்கு யூஸ் பண்ணுவீங்க. அந்த டிராஃபிக் இன்ஜினியரிங் நான் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறேன். சரியா? ஸோ அதனுடைய ஃபீஸிபிலிட்டி எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பன்ரெஸ்டியில் தான். ஸோ ஓப்பன்ரெஸ்டி இஸ் நத்திங் பட் அ காம்பினேஷன் ஆஃப் என்ஜினெக்ஸ் அண்ட் லுவா ஸ்கிரிப்டிங். ஸோ அந்த லுவா ஸ்கிரிப்டிங்கான ஃபீஸிபிலிட்டி ஓப்பன்ரெஸ்டியில் இருக்குது. ஸோ என்ஜினெக்ஸ் தான் பேஸ். அந்த என்ஜினெக்ஸ் மேலே லுவா ஸ்கிரிப்டிங் ஒர்க் பண்ணுறதுனால அதை ஓப்பன்ரெஸ்டின்னு சொல்கிறோம். இதுதான் ஓப்பன்ரெஸ்டி. ஸோ திஸ் இஸ் த பேசிக் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் செக்யூர் வெப் கேட்வே. ஸோ சின்ன ஒரு குவிக் சம்மரைசேஷன் இந்த வீடியோவில், பார்ட் 1 வீடியோவில். செக்யூர் வெப் கேட்வேங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா வெப்சைட் செக்யூரிட்டி, வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி அண்ட் ஏபிஐ செக்யூரிட்டி. இப்போதைக்கு வாட் எவர் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாலும் அதை பப்ளிக்கில் டேரெக்ட் எக்ஸ்போஸ் ஆகிருக்கலாம். ஏடபிள்யூசிலையோ இல்லை ஜிசிபிலையோ இல்லை அஜூரில் எங்கே வேணால் ஹோஸ்ட் பண்ணியிருக்கலாம். அது டேரெக்ட் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து இந்த மாதிரி சில மலிஷியஸ் அட்டாக்ஸ்லேருந்து அதை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து செக்யூர் வெப் கேட்வே மேன் இன் த மிடில்னு சொல்லிட்டு ஒரு அடிஷ்னல் VM இன்ஸ்டன்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம். அந்த இன்ஸ்டன்ஸில் வந்து ஒரு மேன் இன் த மிடில் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ ரிக்வஸ்ட் எல்லாமே கேட்வே தான் வாங்கிக்கும். எல்லா அடியுமே அட்டாக்ஸ் எல்லாமே கேட்வேக்கு மட்டும்தான் வரும் இல்லையா, ஒரிஜினல் சோர்ஸ் அப்ளிகேஷனுக்கு போகாது. ஸோ எல்லா செக்யூரிட்டி மெஷர்ஸ் எல்லாமே செக்யூர் வெப் கேட்வேக்குள்ளே தான் இருக்கும். ஒரிஜினல் அப்ளிகேஷன் ஒரிஜினல் வெப் சர்வரில் இருக்காது. ஸோ டிராஃபிக்கை மாற்றுறதுக்கு மட்டும் என்ன பண்ணுவோம்னா, ஆல்ரெடி வெப்சைட் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஏ ரெக்கார்டை செக்யூர் வெப் கேட்வே போடுற புது VMனுடைய ஏ ரெக்கார்டில் எடிட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த டொமைனுக்கான டிராஃபிக் கரெக்டாக கேட்வே போய்ட்டு ஒரிஜினல் சோர்ஸ்க்கு போகும். மற்றதெல்லாம் டீட்டெயில்டாக போக பேசிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ இப்போதைக்கு இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் நம்ம வந்து இந்த வர்ச்சுவல் இன்ஸ்டன்ஸை பற்றி கொஞ்சம் பேசுவோம். ஸோ போக டீட்டெயில்டாக போவோம் செக்யூர் வெப் கேட்வே. ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக இதை பற்றி மட்டும் தான் பார்த்து போகிறோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.